முதல்வன் முதற்றே உலகு வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஏப்ரல் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவுக்கு இந்த வாரம் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்லுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏற்கனவே, பட்ஜெட் பற்றி தான். 2 இயர்ஸ் கழித்து இன்றைக்கி தான் கனடா ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கும் நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ டாப் ஆஃப் தி ஹவரில் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் அப்போசிஷன் பார்ட்டி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளத்தில் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக டைசெக்ட் பண்ணி ஆராய போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி கெனடிய வளத்துலேயும் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக கலையரங்கம். அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் அழகான கெனடிய ப்ரொடக்ஷன் பாடல்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பாட்டு மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீணையில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கெனடிய செய்திகள், இன்றைக்கி என்ன மாதிரியான நியூஸ் பட்ஜெட்டை தவிர்த்து வேறு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றத மெயினாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குது, நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆன் தட் நோட் இன்றைக்கி ஃபஸ்ட் செக்ஷன் நம்மளோட டாப் ஆஃப் தி ஹவர். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட் கெனடிய பட்ஜெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான வரவு செலவுகள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி இதை பற்றி நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை வெளியிட்டதுக்காக நம்மளோட ஃபெட்ரல் கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட் தான் அதை பற்றி பார்க்கலாம். This budget addresses 3 fundamental challenges. First, we need to conquer COVID. That means buying vaccines and supporting provincial and territorial healthcare systems. It means enforcing our quarantine rules at the border and within the country. And it means providing Canadians and Canadian businesses with the support they need to get through these tough third wave lockdowns and to come roaring back when the economy fully reopens. Second, we need to punch our way out of the COVID recession. That means ensuring lost jobs are brought back as swiftly as possible and hard-hit businesses rebound quickly. It means providing support where COVID has hit hardest, to women, to young people, to low-wage workers, and to small businesses, especially in hospitality and tourism. And the final challenge is to build a more resilient Canada, a better, more fair, more prosperous, and more innovative Canada. That means investing in the green transition and in the green jobs that go with it, in digital transformation
and innovation, and in the infrastructure we need to thrive and grow. And it means providing Canadians with social infrastructure, from early learning and childcare to student grants to income top-ups for low-wage workers, so the middle class can flourish and more Canadians can join it. The world has learned the lesson of 2009, the cost of allowing economic hardship to fester. In some countries, democracy itself has been threatened by that mistake. We will not let that happen in Canada. This budget will create, in total, nearly 500,000 new work and job opportunities for Canadians. We're going to hit our target of adding 1 million new jobs by the end of this year. Second, this budget makes a historic investment in early learning and childcare. After 50 years of talking about it and fighting for it, we're finally going to get it done. This is an investment of $30 billion over 5 years, reaching $8.3 billion annually in permanent spending. Our goal is that within 5 years, families everywhere in Canada should have access to high-quality daycare for an average of $10 a day. One of the most striking aspects of the pandemic has been the historic sacrifice young Canadians have made to protect their parents and grandparents. Our youth have paid a high price to keep the rest of us safe. We will not allow them to become a lost generation. So we will invest $5.7 billion over 5 years in Canada's youth. We will double the Canada Student Grant for 2 more years. We will extend the waiver of interest payments on federal student loans through March 2023. More than 350,000 low-income student borrowers will get access to more generous repayment assistance. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து சைல்ட் கேர். அவங்க ரொம்பவே அம்பிஷியஸாக $10 per day சைல்ட் கேர் வந்து அதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ இருக்கிற காஸ்ட்டை விட half the மார்க்காக கட் பண்ணணும் by 2022 அப்படின்றது தான் அவங்க ஃபஸ்ட்டு வைக்கிற ஸ்டெப். பட் வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அது வந்து $10 per day அந்த ஒரு லிமிட்டுக்கு அந்த பட்ஜெட்டை சைல்ட் கேரை கொண்டு வரணும். ஏன்னா இட் மைட் பி மோர் அஃபோர்டபுள் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்றது தான் அவங்களோட ஃபஸ்ட் டாக்கிங் பாயிண்ட். அது தவிர்த்து அஃப்கோர்ஸ் எக்கானமி கோவிட்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக தான் நிறையவே ஸ்பெண்டிங் செலவழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பிஸ்னஸஸ் ஸ்மால் பிஸ்னஸஸ் எல்லாம் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் இந்த கோவிட் தாண்டினதுக்கப்புறம் அந்த மாதிரியான செக்டர்ஸ்க்கு தான் நிறையவே ஸ்பெண்டிங் இருக்கும் அப்படின்றது தான் பட்ஜெட்டோட ஒரு மேல் நோக்கான பார்வைன்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் இன்டெப்த்தாக போனீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்பெண்டிங் இவ்வளோ இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் டெஃபிசிட் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் $380 பில்லியன். ஸோ அவ்வளோ தூரம் இல்லாமல் இப்போ வந்து $354 பில்லியன் வரைக்கும் டெஃபிசிட் இருக்கும் அப்படின்றத அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல பட்ஜெட்டாக இருக்கணும். அண்ட் யூனோ அதை எப்படி அவங்க அமுல்படுத்துகிறாங்கன்றது தான் அடுத்தது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் பவரில் இருக்கிற ஃபெட்ரல் கவர்மெண்ட் அவங்க அந்த பட்ஜெட்டை முன் வைக்கும் போது சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. பட் ஒரு எதிர்கட்சியாக அதை வந்து இன்னும் அவங்க வந்து கூர்மையான பார்வையோடு பார்த்து அதுக்கான நிறையா பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் நிறையா அதுக்கான நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருந்தாலுமே சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து எதிர்கட்சி இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Justin Trudeau's budget is a massive letdown for Canadians. Canadians were expecting a pandemic budget. This is an election budget, and a poor one at that. We are now in Justin Trudeau's third wave of this pandemic. Hospitals are overwhelmed, and modeling suggests that things will only get worse without the desperately needed supply of vaccines.
But this budget does nothing to answer the calls from Ontario, Quebec, British Columbia, and Alberta, and other provinces asking for more vaccines. Justin Trudeau has moved too slow for this virus. It's racing ahead of us now. And now he is slow in providing real help for Canadians in this budget. This disappointment needs to stop. Canadians are asking for an economic recovery plan that improves their personal financial security by creating jobs, increasing wages, and lowering taxes. Unfortunately, this budget does next to nothing to secure the Canadian economy. Unemployed Canadians hoping to find work, workers who've had their wages cut due to lockdowns, and families hoping for lower taxes to pay down their mortgage or to save for their children's education, they're all going to feel let down by this Liberal budget. They continue to be left behind by Mr. Trudeau. This budget will not secure the economy for unemployed Canadians and workers who've lost their jobs due to lockdowns. Families hoping to lower taxes and get ahead are not being listened to. They're all going to be asking for more. The Prime Minister also wants to test an out-of-control debt plan without any real stimulus, one that abandons the natural resource sector entirely and provides no real fiscal anchor. This Ottawa knows best approach will continue to lead in ballooning housing costs, higher taxes, growing risk of inflation, and will leave millions of Canadians behind. This budget has no real plan for small business or for students, only offering temporary band-aids to these thousands of Canadians. Canada's Conservatives have put forward the Canada Recovery Plan to secure your personal finances by recovering the million jobs lost during the pandemic and even more, by supporting the sectors hit hardest by the pandemic, and by helping those who have suffered the most throughout it, particularly women and young Canadians. The budget tabled by the Liberals today is an incredible letdown for Canadians. Canada's Conservatives were very clear that we wanted to see the plan to return to normal in this budget that would secure jobs for all Canadians in all parts of the country. Mr. Trudeau failed to put forward a plan to help Canadians, and he's leaving them behind. That is why the Conservatives will be proposing amendments and our own policies, because we feel this falls so incredibly short. It's time for Canada to lead again after lagging time after time over the last year in this pandemic. Unlike the Trudeau Liberals, Canada's Conservatives will ensure that no Canadian is left behind and that we lead the world in an economic recovery post-COVID. Conservatives got us out of the last global recession. Canadians are worried, and they need to know that we will get them out of this one too. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். So MP Accounting and Finance Services Ariaran ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்த செக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனடிய வளம். ஸோ இப்போது பட்ஜெட்டை பற்றி அவங்க முன் வச்ச பட்ஜெட், அதாவது லிபரல் கவர்மெண்ட் முன் வச்ச பட்ஜெட் அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் எரின் ஓடூல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த பட்ஜெட்டை பற்றியுமே பார்த்தோம். இது மட்டும் தானா, இதுக்கு மேலே அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அதை இன்னும் கொஞ்சம் ஊடுருவி பார்க்கணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கனடிய வளத்தில் லிபரல் பார்ட்டியோட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் திரு கரி ஆனந்த சங்கரி அவர்கள் நம்ம திரு சுதாகரனோட இணைந்து இந்த பட்ஜெட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக டைசெக்ட் பண்ணி அதை பற்றியான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம்.
குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி. நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான நாள் என்று கூட சொல்லலாம். இந்த COVID-19 நோய் தொற்றின் பரவலின் மத்தியில் கடந்த வருடமே இந்த நிதி அறிக்கை, அதாவது பட்ஜெட் வெளியிடப்பட வேண்டியிருந்தது. இருந்தாலும் இந்த கோவிட் காரணமாக நாள் தள்ளப்பட்டு இப்பொழுது இந்த மாதம் 19ஆம் தேதி, அதாவது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக எங்களோடு ஸ்கார்பரோ ரூச் பார்க் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரி ஆனந்தசங்கரி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கரி அவர்களே. வணக்கம் சார். வணக்கம் எல்லோருக்கும். ஒரு நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இந்த பேண்டமிக் காரணமாக வெளியிடவில்லை. இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் ஒரு 3வது அலையின் மத்தியில் அதிகரித்த நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்று வெளியான இந்த அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இந்த பட்ஜெட் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதுல வந்து குறிப்பாக மூன்று வித்தியாசமான இஷ்யூஸை வந்து இதுல அட்ரஸ் பண்ணுறார்கள். முதலாவது வந்து இந்த COVID-19க்கு இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு போராட்டம் என்று சொல்லலாம். அந்த போராட்டத்தை எப்படி நாங்கள் முடிக்கிறன்ற ஒரு நிலைமை, அதுக்கு எப்படி நாங்கள் கெனடியன்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், அவர்களுக்கு ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்றோம், மற்ற ஹெல்த் கேர் சிஸ்டத்தால எப்படி பிசினஸ்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம். ரெண்டாவதாக இந்த COVID-19 வந்த பாதிப்புகள், ஸ்மால் பிசினஸ்கள், குறிப்பாக பல ஸ்மால் பிசினஸ்கள் பூட்டி இருக்கிறார்கள், அவர்கள் திருப்பி ஓபன் பண்ணாத நிலையில இருக்கிறார்கள். மற்றது பல ஜாப்ஸ் வந்து இன்னும் இழந்திருக்கிறார்கள் பல பேர். அந்த ஜாப்ஸ் எப்படி நாங்கள் திருப்பி இருக்கிறாண்டு நாங்கள் இந்த பட்ஜெட்ல 1 மில்லியன் புது ஜாப்ஸ் கிரியேட் பண்ணாண்டு மினிஸ்டர் ஃப்ரீலாண்ட் சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக இந்த ஒரு ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் எப்படி இந்த நாடு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வேல்யூஸ் நாங்கள் வச்சிருக்க போறோம், எப்படி எங்க என்வாயன்மெண்ட் இருக்க போகுது, எப்படி எங்களோட ஜெண்டர் ஈக்வாலிட்டி எப்படி வரப்போகுது, அப்படிப்பட்ட விடயங்கள் வந்து இதுல அட்ரஸ் பண்ணார்கள். அதனுடைய இந்த பட்ஜெட்ல வந்து நார்மலாக ஃபியூச்சரை பார்ப்பார்கள். இதுல நாங்கள் பார்க்கறது 3 முக்கியமான விடயங்கள். அந்த 3 விடயங்களையும் வந்து பல உள்ளுக்குள்ள தாளமாக போனா அதுக்குள்ள பல டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனா நான் ஹை லெவல்ல சொல்ல போனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து $10 per டே சைல்ட் கேர். எங்களுக்கு தெரியும், குழந்தைகள் இருக்கிறவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செலவு வந்து டொரண்டோ, சிட்டி ஆஃப் டொரண்டோ கணக்கின்படி கிட்டத்தட்ட $1520 ஒரு மாசம் ஒரு குழந்தைக்கு சைல்ட் கேருக்கு பே பண்ணார்கள். ஆனா இந்த பட்ஜெட்டின் படி 2025-26 வருடத்தில் $10 a day சைல்ட் கேர் முழு கெனடியன்ஸுக்கும் அது அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கிபெக்ல பார்த்தோம்னா $8.50 அவர்கள் பே பண்ணார்கள். அதனுடைய இது மிகவும் ஒரு முக்கியம், ஒரு குடும்பத்தினருக்கு மிக முக்கியம். சீனியர்ஸுக்கு வந்து அவங்களோட ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணப்படுது. மற்றது அவைலபிள் சப்போர்ட்ஸ், குறிப்பாக வெயிட் சப்சிடி, மற்ற ரெண்ட் சப்சிடி, மற்றது இப்ப என்ஹான்ஸ் EI ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட 12 கிழமையால எக்ஸ்பேண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இப்ப 50 கிழமை எலிஜிபிலிட்டி இப்ப வருது. மற்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தோம் என்றால் நியூ ஹவுசிங் டெவலப்மெண்ட், நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஃப், ஸ்டூடெண்ட் லோன்ல இருந்து அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண தேவையில்லை 2023ஆம் ஆண்டு மட்டும். மற்றது ஜாப் கிரியேஷன், கிட்டத்தட்ட 500,000 ஜாப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண நாங்கள் கிரியேட் பண்றதுக்கு. டோட்டலாக 1 மில்லியன் ஜாப்ஸ் அதால வரும் என்று நாங்கள் மினிஸ்டர் ஃப்ரீலாண்ட் கணிப்பு. அதனுடைய பல பேருக்கு, குழந்தைகளுக்கு, யங் ஃபேமிலிஸுக்கு, சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸுக்கு, சீனியர்ஸுக்கு, முழு பேருக்கும் ஒரு வித்தியாசமான சப்போர்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டுகளால ஆஃபர் பண்றார்கள். அது வந்து நான் நம்புறேன் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 10 வருடத்துக்குள்ள இதை நாங்கள் திருப்பி பார்த்தோம் என்றால் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிலையில் வந்து நாங்கள் ஒரு மேஜர்
சோஷியல் ப்ரோக்ராம், குறிப்பாக சைல்ட் கேர் கொண்டு வரது வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஒரு ஹிஸ்டாரிக்கலி எல்லா டெவலப் கண்ட்ரீஸ்லயும் ஒரு விதமான சைல்ட் கேர், அஃபோர்டபுள் சைல்ட் கேர் இருக்குது. கனடால பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த முயற்சி செஞ்சு இந்த வருடம் தான் அது சரி வருது. அது மிகவும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான மோமெண்ட் நான் நம்புறேன். இந்த பட்ஜெட் என்பது ஒரு நீண்ட காலமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இடையிலே ஏற்கனவே இருந்த நிதியமைச்சர் பதவி விலகல், அதன் பின்பு இப்பொழுது முதலாவது பெண் நிதியமைச்சர், நீங்கள் சொன்னது போல, குறிப்பிட்டது போல கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்களுடைய முதலாவது அறிக்கை என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் அதுவும் ஒரு இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த COVID-19 மத்தியிலே எப்படியான ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும், அதாவது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவைகளுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக ஒவ்வொரு மார்ச் மாசம் வந்து ஒரு பட்ஜெட் அரசாங்கம் கொண்டு வரது. போன மார்ச் வந்து உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்டுக்கு நாங்கள் டேட் செட் பண்ணின பிறகு வந்து COVID-19 ஷட் டவுன் நாங்கள் பார்க்க வேண்டி வந்துட்டது. அதுக்கு பிறகு வந்து அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் வந்து சரியான வாலட்டைலாக இருந்தது. ஸோ எங்களுக்கு உண்மையில சரியான ப்ரொஜெக்ஷன்ஸ், எவ்வளவு தூரம் எக்கானமிக் க்ரோ பண்ணும், குறையும், எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் போவார்கள், அவருக்கு எந்த சப்போர்ட் தேவை என்ற ஒரு விதமான கணிப்பும் எங்களுக்கு இல்லை. ஒரு விதமாயும் நாங்கள் அதை எஸ்டிமேட் பண்ணிடலாது. அதுல உலகத்துல இருக்கிற ஒரு எக்கானமிஸ்டும் கூட அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை செய்யலாது. அதனுடையாக நாங்கள் ஃபால் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த நவம்பர்ல நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அது வந்து ஒரு இன்டர்ம் ஸ்டேட்மெண்ட். ஓரளவுக்கு இந்த நாட்டின் ஃபைனான்சஸ் எனக்கு கிட்டத்தட்ட பேண்டமிக் தொடங்கி 6 மாசத்துக்கு பிறகு என்ன நிலையில இருக்குது, நாங்கள் இவ்வளவு செலவழிச்சதுக்கு எங்கே அந்த காசு போயிருக்கன்ற ஒரு ஃபால் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் விட்டிருந்தோம். அதை பில் பண்ணித்தான் இந்த பட்ஜெட் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் இதன்படி $354 billion டெபிசிட். இது வந்து ஒரு வெரி ஹை டெபிசிட். ஆனால் எங்களை பொறுத்தவரையில 5 இயர்ஸுக்குள்ள இந்த டெபிசிட்டை வந்து நாங்கள் இப்ப இருக்கிற இதுக்கு ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு நாங்கள் கொண்டு வர கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மேலாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி, கிரீன் எக்கானமி, விமென், சைல்ட் கேர், அப்படி போடுற ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நாங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதால வந்து ஜாப் கிரியேஷன் மற்றது ப்ராஸ்பெரிட்டி இந்த நாட்டுக்கு வரும்னு நாங்கள் நம்புறோம். எக்கானமிக் க்ரோ பண்ணி அதுல வர டாக்ஸ் ரெவென்யூ வந்து நிச்சயமாக இந்த எக்ஸ்பென்சஸுக்கு வந்து ஆஃப்செட் பண்ணுவோம்னு நாங்கள் அதை நம்புறோம். எங்களுக்கு ப்ரீவியஸ் டைம் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்கள் பார்த்தோம்னாலும் வந்து நாங்கள் வந்து க்ரோத்தால தான் எங்களோட டெபிசிட்டை குறைச்சினாங்க, ஒரு டெபிசிட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் எதிர்பார்க்கிறோம். க்ரோத் வரும், அந்த க்ரோத்தால தான் நாங்கள் இந்த இருக்கிற டெபிசிட்டை நாங்கள் குறைச்சி ஓரளவுக்கு ஃபைனான்ஸை திருப்பி ஓர்டரை கொண்டு வரலாம்ட்டு. ஆகவே இன்றுதானே வெளியாகி இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான விவரங்கள் வருகின்ற நாட்களில் பகிரப்படும். அது குறித்த கருத்து பரிமாற்றங்களும் இடம்பெறும். ஆகவே இருந்தாலும் இன்றைய இந்த காலகட்டத்தில் உடனடியாகவே எங்களோடு இணைந்து கொண்டு அந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி கேரி அவர்களே. மீண்டும் நாங்கள் இன்னொரு பொழுதில் சந்திப்போம். நன்றி சுதா. நன்றி எல்லோருக்கும். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. இந்த நேரத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறோம். குட் ஈவினிங் கனடாவில் இன்னொரு வெஞ்சர். வீக்கெண்ட்ஸில் எவ்ரி சாட்டர்டே 11 to 12 அடுத்த வாரத்துலேருந்து இந்த சாட்டர்டேலேருந்து April 24th ஆரம்பிக்கிறோம். ப்ரோக்ராம் கால்ட் கேளுங்கள் தரப்படும். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து அதை பற்றியான விஷயங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நாங்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராமாக தான் இது அமைய போகுது. அகேன் April 24 சனிக்கிழமை 11 to 12 in the morning. எங்களோட ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் IPTVயில் பார்க்கலாம். கேளுங்கள் தரப்படும். ஸோ இந்த வாரம் நான் சொன்ன மாதிரியே டேக்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ
ஏப்ரல் 30th நம்ம வந்து டேக்ஸை ஃபைல் பண்ண வேண்டிய டெட்லைன். ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் இதை பற்றியான நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் 416-292-0033 அட்ஸ் 416-292-0033 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட கேள்விகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த கேள்விகளை வச்சு நம்ம அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கான பதில்களை நாங்கள் தர முடியும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் வந்து 416-323-3304 இந்த நம்பரோட நீங்கள் இணைஞ்சு எங்களோட எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்பி அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் சேர்ந்த திரு அரியரன் அவர்கள் தான் இந்த வாரத்தோட ஸ்பெஷல் கெஸ்ட். ஸோ கண்டிப்பாக உங்களோட டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளை அவருடன் பகிர்ந்துக்கிட்டு அதுக்கான பதில்களை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த சனிக்கிழமை 11 to 12 எங்களோட இணைந்து இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக இணைந்து கொண்டு இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளுங்கள். உங்களோட கேள்விகளோட முன்னாடி வாங்க. ஓகே, ஸோ ஆன் தட் நோட் நம்ம இந்த நிறைய விஷயங்கள் பட்ஜெட்டை பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி ப்ரோக்ராமில். ஸோ அடுத்ததாக அஃப்கோர்ஸ் எல்லார் மனசுலேயும் கொஞ்ச நாளாகவே இருக்கிற கேள்வி வந்து வேக்சினேஷன் பற்றி தான். அண்ட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிமிஷமுமே இதுக்கான இன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே போகுது, அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது வேக்சினேஷன் பற்றி அப்படின்னா, டொரண்டோவில் ஒன்டாரியோ முழுவதுமே நம்மளோட நம்பர்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. அகெயின் 4000+ கோவிட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். பாசிட்டிவிட்டி ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 10% பாசிட்டிவிட்டி ரேட். அதாவது ஃபார் எவ்ரி 100 people tested 10 people ஆர் டர்னிங் அவுட் டு பி பாசிட்டிவ் கோவிட் பேஷண்ட்ஸ். ரொம்பவே கவலைக்குரியான விஷயம். ஸோ இந்த சுச்சுவேஷனுக்கு வேக்சினேஷன் தான் ஒரே பதில். ஸோ அந்த வகையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டொரண்டோவில் மட்டுமே நிறையா ஹாட் ஜோன்ஸை வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களோட போஸ்டல் கோடை வச்சு உங்களோட ஹாட் ஜோன் எது, நீங்கள் ஹாட் ஜோனில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டொரண்டோ, ஹால்டன் அண்ட் பீல் ரீஜனில் இந்த மாதிரியான ஹாட் ஜோன்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாட் ஜோன்ஸில் இருக்கிற 50+ அடல்ட்ஸ்க்கே வந்து நீங்கள் ப்ரிவென்ஷியல் புக்கிங் சைட் மூலமாக புக் பண்ணி வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு செக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலேருந்து 40+ அடல்ட்ஸ், 40+ ஏஜ் குரூப்பில் இருக்கிற அடல்ட்ஸுக்குமே வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா வேக்சினேஷன் வந்து ஃபார்மசிஸ் மூலமாக அவைலபிளாக ஆக போகுது. 1000+ ஃபார்மசிஸ் வந்து இந்த வேக்சினேஷனை போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது இன்னொரு ஆப்ஷன் 40+ அடல்ட்ஸுக்கு ஆஸ்ட்ராஜெனக்கா வேக்சின்ஸ் த்ரூ ஃபார்மசிஸ். இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹாட் ஜோன்ஸ், அந்த ஹாட் ஸ்பாட்ஸ்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள் அந்த போஸ்டல் கோடை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டொரண்டோவில் வந்து தான்க்ளிஃப் ஏரியா, அது மட்டும் இல்லாமல் பார்க்வே ஃபாரஸ்ட், அரவுண்ட் ஷெப்பர்ட் அண்ட் டான்மில்ஸ் ஏரியா, இந்த 2-3 ஏரியாக்களில் கூட இதே மாதிரி எட்டோபிகோலையும் நிறைய ஏரியாக்கள் அண்ட் பீல் ரீஜன்லேயுமே ஹாட்ஸ்பாட்ஸ்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற இடங்களில் வந்து பாப்அப் கிளினிக்ஸ் செட்டப் பண்ணி, கம்யூனிட்டி சென்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடங்களில் பாப்அப் கிளினிக் செட்டப் பண்ணி 18+ ஏஜ் குரூப்பில் இருக்கிற அடல்ட்ஸ்க்குமே இந்த வேக்சினேஷன்ஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதோ அப்போது அஃப்கோர்ஸ் இதுக்கான கேள்விகள் நீங்கள் உங்களோட ஹெல்த் ப்ரொவைடரோட, உங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இஃப் இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு டேக் இட், கண்டிப்பாக உங்களோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வேக்சினேஷன் போட்டுக்கோங்கன்னு தான் ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் டொரண்டோவில் வேக்சினேஷன் பற்றி நம்மளோட மேயர் திரு ஜான் ரோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். More than 900,000 COVID-19 vaccine doses have now been administered in the City of Toronto alone. Toronto is the first local health region in Canada to deliver more than 900,000 vaccine doses. The City is working with its healthcare partners, pharmacies, and Toronto Public Health to administer all available COVID-19 vaccines with increasing efforts in COVID hotspots. To date, in actual fact, 907,070 COVID-19 vaccine doses have been administered in the City of Toronto.
29.2% of adults in the city have received at least their first dose. That's 1 in 3 adults already with a dose of vaccine. We have more work to do, but we are getting shots in the arms with efforts to step up in the days ahead. The Team Toronto effort is focused on getting as many residents vaccinated as quickly as possible based on available supply. And we are focused on getting the shots that we do have in the arms of residents in the hotspot neighborhoods, the place where our public health officials say these vaccines are most needed and can make the biggest difference. People born in 1961 or earlier and aged 50 or older who live in hotspot neighborhoods, as identified by postal code, can book vaccination appointments online or by phone at city-run COVID-19 vaccination clinics. And we continue to have pop-up and mobile clinics vaccinating residents 18 plus in postal code hotspots. For example, this past Saturday, a team comprised of community ambassadors, volunteers, clinical teams from across the city formed a pop-up clinic on the basketball courts at 15 Tobermory Drive and vaccinated 3,140 residents in the M3N postal code. This was an all-hands-on-deck effort. They made it an event. They publicized it locally at the grassroots level, and it worked. And that is why we're going to do this or some variation on this over and over and over again, in addition to our city-run clinics. The Tobermory team, if I can call it that, included, just to give you a sense of the range of who was involved in making this such a success. The Tobermory team included the Black Creek Community Health Centre, the Parkdale Queen West Community Health Centre, East Toronto Health Partners, Midwest Ontario Health Team, the Humber River Hospital, the Sinai Health System, the University Health Network, UHN, Women's College Hospital, and Global Medic. All of those people were involved in making sure we got those 3,000 people to the clinic and got them vaccinated. It's a real example of Team Toronto at work. Partners in a vaccination coalition combining forces to get shots in the arms of our hotspot neighborhood residents. Clinics in Parkway Forest, led by the North York Toronto Health Partners, and in Crescent Town, led by the East Toronto Health Partners, also took place over the weekend with similar positive response and the same kind of fantastic teamwork. This has been done in part with the assistance of a partial reallocation of some of the vaccine supply from our city-operated clinics, and we continue to find ways, including that, to ramp up our combined team efforts. I was glad to see the province move Sunday to allow all residents 40 and older to register to get AstraZeneca from our pharmacies. I encourage anyone who is eligible to get the AstraZeneca shot. This is the same vaccine that I got over a week ago. I feel great, and most importantly, I know that I'm on my way to becoming fully immunized. So if you are eligible, please book your shot or get on your pharmacy's wait list. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். ஸோ ஒன்டாரியோவில் மட்டுமே இந்த கோவிட் பிரச்சனையால் நிறையவே நம்ம வந்து கிரே ஜோன், அதுக்கப்புறம் ரெட் ஜோனுக்குள்ளே போனோம், திரும்பி கிரே ஜோனுக்குள்ளே வந்தோம், டொரண்டோக்குள்ளே மட்டுமே. இந்த மாதிரியான நிறைய மிக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ்கம்யூனிகேஷன் நிறையவே வந்துட்டுருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா லாஸ்ட் ஃப்ரைடே த ஹோல் ஆஃப் ஒன்டாரியோ வந்து திரும்பி ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்
அப்படின்னு நியூஸ் வெளியிட்டாங்க. ஃப்ரைடே ஈவினிங் 4 PM நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் கூட க்ளோஸ் டவுன் ஆகணும், க்ளோஸ் டவுன் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் எனி கேதரிங் ஃபார் தட் மேட்டர், ரிலீஜியஸ் கேதரிங், வெட்டிங்ஸ், ஃபியூனரல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் லிமிட் 10. அண்ட் மூணாவதான விஷயம் வந்து போலீஸோட பவரில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ தட் தே கேன் ஸ்டாப் எனிபடி அண்ட் குவெஸ்சன் பண்ண முடியும் நீங்கள் எங்கே போகிறீங்க அண்ட் இதுக்கான ரீசன் நோக்கம் என்ன, அண்ட் அவங்களுக்கு ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரியான பதில்கள் இல்லைன்னா அவங்களால டிக்கெட் கூட இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நேரம் நீடிக்கலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பை சாட்டர்டே அதுலேருந்து 2 விஷயத்தை அவங்க வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் க்ளோஷரை வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஸோ ப்ளே கிரவுண்ட் க்ளோஷர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அதை அப்டேக் பண்ணுறது. அண்ட் நிறையா கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுமே நிறைய பேக்லாஷ்னால அதை வந்து வித்ட்ரா பண்ணாங்க. ஸோ ப்ளே கிரவுண்ட்ஸ் ஆர் அலவுட், பட் அஃப்கோர்ஸ் அவுட் சைட் கேதரிங்கை லிமிட் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ரை டு ஸ்டே ஹோம் அப்படின்ட்டு அது ஒரு ட்வீட் நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சாட்டர்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போலீஸோட பவர்ஸ் அந்த விஷயமும் வந்து கொஞ்சம் பேக்லாஷ் ஆச்சு. அண்ட் ஈவன் ஓபிபி உட்பட எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து இதுவுமே சரியாக வராது அண்ட் வி டோன்ட் திங்க் வில் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டதுனால இதுவுமே வந்து பேக் ட்ராக் பண்ணப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன் இந்த வீக்கெண்ட் வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷனான சுச்சுவேஷன் இருந்ததுனால இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா குவீன்ஸ் பார்க்கில் வந்து நிறைய கமோஷன் அண்ட் கொஞ்சம் அன்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் லிபரல் லீடர் வந்து ஸ்டீஃபன் டெல் லூக்கா வந்து டக்ஃபோர்ட் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னுட்டு அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப அன்ரெஸ்ட் இன்றைக்கி இருந்துச்சு. ஐ திங்க் வித் கோவிட் அண்ட் இவ்வளோ நாள் அதோட ட்ராக்னால நிறையா இந்த மாதிரியான நிறையா சான்சஸ் மிஸ்கம்யூனிகேஷனுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முன் வச்சா அது உண்மையாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற நிறையா ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம் தான் சொல்லணும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இன்னமும் ஃப்யூச்சரில் வருமா, அதை எப்படி நம்ம நேர்கொள்ள போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் திஸ் வாஸ் அ வெரி யுனிக் சுச்சுவேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இந்த வீக்கெண்ட் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆன் தட் நோட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அண்ட் இது எல்லாமே நம்மளோட எக்கானமியை ரொம்பவே பாதிக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இலங்கை 163 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.03 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ நம்ம வேக்சினேஷன் பற்றி டீட்டெயில்டாக ட்ரான்டோ ஏரியாவை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசணும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ட் யார்க் ரீஜனில் ஐம் ஷுர் மார்க்கம் அண்ட் ஆல் தட் யார்க் ரீஜனில் 35+ ஏஜ் குரூப்புக்குமே வந்து வேக்சினை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1986 அண்ட் earlier born ரெசிடென்ஸுக்கு ஹை ப்ரையாரிட்டி கம்யூனிட்டிஸ்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக நோட் டவுன் பண்ணியிருக்கிற போஸ்டல் கோட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த வேக்சினேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ L4L, L6A, L4K, L4J அண்ட் L3S இந்த போஸ்டல் கோட் ஏரியாஸில் இருக்கிறவங்க 35+ ஏஜ் குரூப்பே வந்து தேர் எலிஜிபிள் ஃபார் கோவிட் வேக்சின். ஸோ
இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அவைலபிலிட்டியை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசியாச்சு, நிறைய இன்ஃபர்மேஷனும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக ஆன் அ லைட்டர் நோட் நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ப்ரொடக்ஷன் கலையரங்கத்தில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்க போகிறோம். வீணை ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஓல்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த வீணையில் ஒரு யங் மியூசிஷியன் பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காங்க, ரிதம் ஆஃப் ரிஷி. அந்த வகையில் ஏதோ ரிஷியோட அழகான அந்த வீணை இசையை கேட்கலாம்.
அழகான இசை. ஸோ அடுத்ததாக கண்டிப்பாக நம்மளோட நியூஸை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது கனடாவில். ஸோ இன்றைக்கி செய்திகள் என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியாரன் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய அரசாங்கம் $101.4 பில்லியன் புதிய செலவீனங்களாக இன்று அறிவித்துள்ளது. இன்று மத்திய அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வரவு செலவு திட்டத்தை இன்று மாலை சமர்ப்பித்தார். கனடாவில் ஒரு பெண் நிதியமைச்சர் சமர்ப்பித்த முதலாவது வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருந்தது. கோவிட் தொற்றின் 3வது அலையை எதிர்கொள்வதுடன் தொற்றின் பின்னரான பொருளாதார மீட்சியை தூண்டுதல் ஆகிய இரண்டையும் நோக்கமாக கொண்டு இன்றைய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் பற்றாக்குறை முடிவடைந்த ஆண்டுக்கு $354.2 பில்லியன் இருக்கும் எனவும் 2021-2022 நடப்பு நிதியாண்டில் இது $154.7 பில்லியன் குறையும் எனவும் நிதியமைச்சர் ஃப்ரீலாண்ட் இன்று அறிவித்தார். கோவிட் உதவி திட்டத்துக்கான கனடாவின் கடன் $1 டிரில்லியன் கடக்கும் என இன்றைய வரவு செலவு திட்டத்தின் மூலம் தெரிய வருகிறது. ஒன்டாரியோ மாகாணத்துக்கு சுகாதார பணியாளர்களை விரைவு கோவிட் சோதனை கருவிகளையும் அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் கோவிட் தொற்றின் 3வது அலையின் மத்தியில் தொற்றுக்களின் எண்ணிக்கையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. மத்திய அரசு தனது சொந்த வளங்களை திரட்டுவதாகவும் தொற்றால் குறைந்த பாதிப்புக்குள்ளான மாகாணங்களுடன் ஒருங்கிணைந்து ஒன்டாரியோவுக்கு உதவிகளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் அறிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ ஏனைய மாகாணங்களையும் பிரதேசங்களையும் உதவி கோரிய நிலையில் ஒரு தலைமைத்துவ பொறுப்பை ஏற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் டாமினிக் லெப்லாங் தெரிவித்துள்ளார். கனேடிய செஞ்சிலுவை சங்கம் மூலம் உதவிகள் வழங்க பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த கோரிக்கையை ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை நிராகரித்திருந்தது. ஆனாலும் மத்திய அரசு துறைகளால் பணியமர்த்தப்பட்ட சுகாதார ஊழியர்கள் ஒன்டாரியோவுக்கு குறிப்பாக டொரண்டோ பெரும்பகுதிக்கு மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். கனடாவின் 2 மாகாணங்களில் AstraZeneca தடுப்பூசி பெறக்கூடியவர்களின் வயதெல்லையை 40ஆக குறைக்கிறது. ஒன்டாரியோவும் அல்பர்டாவும் AstraZeneca தடுப்பூசியை பெறக்கூடியவர்களின் வயதெல்லையை 40ஆக குறைக்கிறது. AstraZeneca தடுப்பூசி நாளை முதல் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருந்தகங்களில் முதன்மை பராமரிப்பு நிலையங்களிலும் வழங்கப்படும் என்று இந்த 2 மாகாணங்களிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வயதெல்லை மாற்றத்தை ஒன்டாரியோவின் சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட்டின் அலுவலக பேச்சாளரும் அல்பர்டா மாகாண முதல்வர் ஜேசன் கனியும் நேற்று மாலை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த அறிவித்தல் மூலம் அல்பர்டாவில் தொற்றுக்கு எதிராக 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட தகுதியடைகின்றனர். ஒன்டாரியோவில் 1400 மருந்தகங்களில் AstraZeneca தடுப்பூசிகள் கிடைக்கும் என மாகாணத்தின் கோவிட் தடுப்பூசி விநியோக பணிக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கியூபெக் அதிகாரிகள் AstraZeneca தடுப்பூசியை பெறக்கூடியவர்களின் வயதெல்லையை குறைப்பது குறித்து ஆலோசித்து வருகின்றார்கள். கியூபெக் பொது சுகாதார தலைவர் ஹொராசியோ அருடா பரிந்துரைக்கப்பட்ட வயது தொடர்பாக தனது கூட்டாட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளார் என மாகாண சுகாதார அமைச்சர் கிறிஸ்டியன் டுபே தெரிவித்துள்ளார். நாசி எனப்படும் நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழுவின் பரிந்துரையை தொடர்ந்து AstraZeneca தடுப்பூசி தற்போது 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுகிறது. AstraZeneca தடுப்பூசி நன்மைகள் கோவிட் தொற்றை பெறுவதற்கான அபாயங்களை விட அதிகமாக இருப்பதாக ஹெல்த் கனடா கூறியது. ஹெல்த் கனடாவின் அறிவுரையின்படி 18 வயதுக்கு மேற்பட்ட எந்தவொரு வயதினருக்கும் AstraZeneca தடுப்பூசியை மாகாணங்களும் பிரதேசங்களும் பயன்படுத்தலாம் என மத்திய சுகாதார அமைச்சர் பேட்டி ஹஜிடு கூறினார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தற்போதைய கோவிட் பொது சுகாதார உத்தரவுகள் அனைத்தும் மே நீண்ட வார இறுதி வரையில் நீட்டிக்கப்படுகின்றது. இன்று மாகாண சுகாதார அதிகாரிகள் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அனைத்தும் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர கால
திட்ட சட்டத்தின் கீழ் அரசாங்கம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க உள்ளதாகவும் ஜான் ஹோகன் மாகாண முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மக்கள் தங்கள் சொந்த சுகாதார அதிகார பிராந்தியத்துக்கு வெளியே பயணிக்கும் திறனை கட்டுப்படுத்தும் வகையில் அமைய உள்ளது. கனடாவில் கோவிட் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றுடன் 10 லட்சத்தை தாண்டியுள்ளது. கனடாவில் இன்று மொத்தம் 8317 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 4447, ஆல்பர்டாவில் 1391, கியூபெக்கில் 1092, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1000, சஸ்கெச்சுவானில் 243, மனிடோபாவில் 108, நோவஸ்கோஷியாவில் 15, நியூ பிரன்ஸ்விக்கில் 9, நுணவூட்டில் 6, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 3 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 19, கியூபெக்கில் 15, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 8, ஆல்பர்டாவில் 3 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 11,31,773 தொற்றுகளும் 23,667 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 10,19,779 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவரான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கியூபெக்கில் ஸ்கூல் போர்ட்ஸில் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இந்த வீக் இருக்காங்கன்னு சொல்லணும். பிகாஸ் அஃப்கோர்ஸ் மான்ட்ரியாலோட ஸ்கூல் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு புது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டோட டிஸ்கஷன்ஸில் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. அண்ட் இப்போது அதில் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அண்ட் இதை பற்றியான ஓட்டிங்குமே நடக்க போகுது அடுத்த ஒரு 2 நாட்களில். இதுலேயும் அவங்களுக்கான முடிவு வரலை அப்படின்னா April 27 வாக் அவுட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 73,000 கியூபெக் டீச்சர்ஸ் இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ வாக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஆல்மோஸ்ட் 58 ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கூல்ஸை வந்து பாதிக்கக்கூடும். ஸோ அகெயின் இந்த ஒரு செக்டரை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம். ஏன்னா இத்தனை டீச்சர்ஸ் வாக் அவுட் பண்ணால் அப்போ எஜுகேஷன் லெவலில் ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ அகெயின் 27 April வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை மெயினாக பார்க்கணும். ஸோ இது மான்ட்ரியலில் ஒரு முக்கியமான செய்தி. இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இங்கே டொரண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா, டொரண்டோன்னு சொல்ல முடியாது, ஐ திங்க் கனடா வைடே வந்து இது ரொம்ப ஜாஸ்தி நடந்துச்சு. இன்றைக்கி ராஜர்ஸ் அண்ட் ஃபைடோவில் செல் சர்வீசஸ் வச்சுருக்கிற எல்லா கஸ்டமர்ஸும் கண்டிப்பாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆகுது டிஸ்ட்ரப்ஷன் இருந்துச்சு சர்வீஸில். அண்ட் நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ ஆல்மோஸ்ட் அ ஹோல் டே சர்வீஸ் இன்ட்ரப்ஷன் ஃப்ரம் லாஸ்ட் நைட்லேருந்து இன்றைக்கி அரவுண்ட் 7:30 8 PM வரைக்குமே நிறைய சர்வீசஸ் டவுனாக இருந்துச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வந்து என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எரிக்சன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முயலும் போது அவங்களோட சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி வயர்லெஸ் நெட்வொர்க் சிஸ்டத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஜஷன் ஆனதுனால இது வந்து நிறையா கஸ்டமர்ஸை இம்பேக்ட் பண்ணதாக கூறியிருக்காங்க. அகெயின் கனடா வைட், பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஒன்டாரியோவில் ரொம்ப ஜாஸ்தியான கஸ்டமர்ஸ்க்கு இந்த பாதிப்பு இருந்துச்சு. அகெயின் அவங்க ரொம்பவே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட்
ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இப்போது லேண்ட்லைன்ஸ் கூட இல்லை, இன்டர்நெட் அண்ட் செல் லைன்ஸை மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஸோ இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. யாரையுமே பெருசாக காண்டாக்ட் பண்ண முடியல. அகேன் இது மாதிரி கூட நடக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். பட் எஸ், இன்றைக்கி நிறைய ஒயர்லெஸ் டவுனாக இருந்தது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே, ஆன் தட் நோட், நாளைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் டொரண்டோவில் ரொம்பவே வார்மாக தான் இருந்துச்சு. இப்போ கூட 10 டிகிரி செல்சியஸ் வார்மாக இருக்குது. பட் நாளையிலேருந்து மறுபடியும் கோல்டாக இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். ஸோ அதை பற்றி நாளைக்கு வெதர் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஓகே நேயர்களே, ஸோ இதோட இன்னைக்கு குட் ஈவினிங் கனடா நிறைவேற்க வருகிறது. ஒன்ஸ் அகெயின் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வீக்கெண்ட்லேருந்து நம்மளோட இன்னொரு ப்ரோக்ராம், குட் ஈவினிங் கனடாவோட இன்னொரு ப்ரோக்ராம் கேளுங்கள் தரப்படும். எவ்ரி சாட்டர்டே 11 to 12 மார்னிங் எங்களோட இணைஞ்சிருங்க. இது ஒரு லைவ் ப்ரோக்ராம். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஓட இணைந்து உங்களோட கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போது கேளுங்கள் தரப்படும். அகேன் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட உங்களோட கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக 416-292-0033 நம்பருக்கு உங்களோட கேள்விகளை அனுப்பி வைங்க. அப்படி இல்லைன்னா லைவாக 11 to 12 சாட்டர்டே அன்னைக்கு 416-323-3304 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட கேள்விகளை டைரெக்டாக எம்பி அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் திரு அரியாரன் அவர்களோட நீங்கள் உங்கள் கேள்விகளை முன் வச்சு அவரோட பதிலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அகேன் இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஒரு எக்ஸ்பர்ட்டோட உங்களோட கேள்விகளுக்கான பதில்களோட சந்திக்க போகிறோம் கேளுங்கள் தரப்படும்ன்ற இந்த நிகழ்ச்சிகளை. ஓகே, ஆன் தட் நோட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவேற்க வருகிறது. அகேன் நாளைக்கு நிறைய முக்கியமான செய்திகளோட குட் ஈவினிங் கனடாவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஆஃப்கோர்ஸ் எங்களோட ஷோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு. ஸோ சைனிங் ஆஃப். மீண்டும் நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திப்போம்.